அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொளியில் காண விரும்புவது, நமக்கும் நம் வீட்டில் உள்ள குடும்பத்தினருக்கும் ஏதாவது மனநலம் பாதிப்புகள் இருந்தால் அந்த மனநலம் பாதிப்பை தீர்க்கும் ஆலயத்தை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் காணொளிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். மனநலம் பாதிப்பை நீக்கும் ஆலயத்தின் பெயர் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் ஆலயமாகும். இந்த ஆலயமானது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள திருக்கழுக்குன்றத்தில் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் நடை திறந்திருக்கும் நேரம் காலை 6 மணி முதல் 11 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8:30 மணி வரை இந்த கோவில் நடை திறந்திருக்கும். இங்கே மூலவராக வேதகிரீஸ்வரர் மற்றும் இறைவியாக திருப்புர சுந்தரி அம்பாள் அருள்பாலிக்கின்றனர். இந்த கோவிலின் சிறப்புகள்: இந்த கோவிலின் குளத்தில் பொதுவாக வலம்புரி சங்கு கடலில் தான் தோன்றும். ஆனால் இந்த வலம்புரி சங்கானது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இங்கே உள்ள கோவிலின் குளத்தில் உருவாகிறது. இது மிகவும் அதிசயம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. மேலிருந்து கோவிலை சுற்றி நிறைய கிரிவலம் செல்கின்றார்கள். மலையின் மேல் உள்ள ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை ஒரு இடி விழுந்தால் அந்த இடத்தில் எவ்வளவு அளவு வெப்பம் தோன்றுமோ அந்த அளவு மலையின் மேல் உள்ள ஆலயத்தில் வருடத்திற்கு ஒரு முறை அந்த வெப்பநிலை உண்டாகும். மேலும் இங்கே இந்திரன் அவர்கள் இன்றுமே சிவபெருமானை வணங்கிவிட்டு மேலே உள்ள மலையில் தங்கி விடுவதாக மக்கள் கூறுகின்றனர். பொதுவாக இந்த குளத்தில் சங்கு தோன்றும் முன் குளத்தில் நுரை தோன்றுகிறது. மீண்டும் அடுத்த நாள் அந்த முறையானது ஒரு பயங்கர சத்தத்துடன் அந்த இடத்தில் ஒலி எழுப்புகிறது. அப்போது அங்கு இருக்கும் அந்த இடத்தில் ஒரு சங்கானது உதயமாகி அது நீரில் மூழ்கி மெல்ல திரும்பி குளத்தின் கரை வந்து தொடுகிறது. இவ்வாறு ஒவ்வொரு வருடமும் கடலில் பூக்கும் சங்கானது இந்த குளத்தில் உருவாவது மிகவும் சிறப்பு வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. முன்பு கூறியது போல மனநலம் பாதித்தவர்கள் யாராக இருந்தாலும் சரி, வருடங்களாக மருத்துவமனையில் சென்று மருத்துவம் பார்த்து இருந்தும் சரியாகாமல் இருந்தாலும் சரி, இந்த ஆலயத்திற்கு முறையாக அழைத்து வந்து இங்கு உள்ள சங்கு தீர்த்தத்தில் குளித்துவிட்டு தொடர்ந்து 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் கோயில் முறையாக குளித்து இறைவிக்கு வேஷ்டி, சேலை போன்ற பொருட்களை படைத்து அபிஷேகம் ஒன்றினை செய்துவிட்டு வீடு திரும்ப வேண்டும். மேலும் சங்க தீர்த்தத்தை ஒரு சிறிய பாட்டிலில் எடுத்து சென்று வீட்டில் உள்ள பூஜை அறையில் வைத்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அதனை உச்சந்தியில் தெளித்து கொள்ள வேண்டும். பிறகு வீட்டில் கிழக்கு முகமாக மனநலம் பாதித்தவர்களை அமர வைத்து பரம்பொருளான சிவபெருமான் அவர்களின் திருவுருவ படத்திற்கு வைத்து கையில் ஒரு மஞ்சள் கயிறு ஒன்றை கட்டிவிட வேண்டும். அதன் பிறகு முன்பு ஆலயத்தில் எடுத்து வந்திருந்த திருநீரினை ஒரு எலுமிச்சம்பழத்தில் நன்றாக கலந்து அந்த எலுமிச்சம்பழத்தை அவர்களை மெதுவாக பிழிந்து அறிந்து சொல்ல வேண்டும். இரண்டாவதாக இன்னொரு எலுமிச்சம்பழத்தை இரண்டாக எடுத்து சிவப்பு போன்றவற்றை இடப்புறமும் தடவி அவர்களது உள்ளங்கைகளில் 2 வட்டங்கள் போட வேண்டும். அதேபோல் அவர்கள் மேல் கையிலும் உள்ளங்கையிலும் 2 வட்டங்களை போட வேண்டும். அதன் பின்பு அந்த கையை மடக்கி கொள்ள வேண்டும். சுமார் 2 மணி நேரம் கழித்து இங்கே இருக்கும் திருநீரை எடுத்து அவர்களது நெற்றியில் இறைவனை மனதார வேண்டி பூச வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமையன்று இந்த முறை கடைபிடித்து வாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்தில் உள்ள மனநலம் சரியில்லாதவர்களுக்கு மக்கள் கண்டிப்பாக இதிலிருந்து வெளியே வந்து நல்ல நிலையுடன் உடல் நலமும் மனநலமும் தேடி வருவார்கள். அதை கண்கூட நீங்கள் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த முறையை செய்து வாருங்கள். இந்த ஆன்மீக தகவலை உங்களுக்கு அளித்தமைக்கு தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக நாங்கள் பெருமை கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.